Join Kanjipuram SCSVMV NAC A-Grade University. 100% scholarship, excellent placements, global excellence with Indian values. Admissions are open now. இந்தியாவின் பொது சுகாதாரத்துறையில் கடந்த 10 ஆண்டுகளில் மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க கட்டமைப்பு மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் வெளியிட்டுள்ள தேசிய சுகாதார கணக்கு மதிப்பீட்டு அறிக்கையின்படி, நாட்டின் பொது சுகாதாரத்திற்கான அரசின் நிதி ஒதுக்கீடு என்ற 10 ஆண்டுகளில் 3 மடங்கு அதிகரித்துள்ளது. சென்ற ஆண்டில் 2013-14ஆம் நிதியாண்டில் பொது சுகாதாரத்திற்காக மத்திய, மாநில அரசுகளின் மொத்த செலவினம் 1.30 லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது. அது 2022-2023ஆம் நிதியாண்டு மதிப்பீட்டின்படி கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகரித்து 3.85 லட்சம் கோடி ரூபாய் என்ற வளர்ச்சியை எட்டியுள்ளது. நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுகாதாரத்துறைக்கான அரசின் பங்களிப்பு 1.15%இலிருந்து 1.43% உயர்ந்துள்ளது. அதேபோல், மக்கள் தொகை அடிப்படையில் தனிநபர் ஒருவருக்கான அரசின் சுகாதார செலவு 1042 ரூபாயிலிருந்து 2.7 மடங்கு அதிகரித்து 2786 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இந்த அறிக்கையின் மிக முக்கிய சிறப்பம்சமாக, பொதுமக்கள் தங்களின் மருத்துவ தேவைக்காக சொந்த பணத்திலிருந்து செலவழிக்கும் தொகை 64.2%இலிருந்து 43.4% குறைந்துள்ளது. அரசின் தொடர்ச்சியான பொது சுகாதார திட்டங்கள், இலவச மருந்து, மாத்திரைகள் மற்றும் விரிவான மருத்துவ காப்பீட்டு சலுகைகளே மக்களின் மீதான இந்த மருத்துவ பொருளாதார சுமை குறைந்ததற்கு காரணம் என அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. மேலும், அரசு ஊழியர்களுக்கான சமூக பாதுகாப்பு மற்றும் மருத்துவ காப்பீட்டு திட்டங்களின் பங்கு 6%இல் இருந்து 9.9% அதிகரித்துள்ளது. தனியார் மருத்துவ காப்பீடுகளின் பங்கு 3.4%இல் இருந்து 9.2% உயர்ந்துள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக கோவிட்-19 பெருந்தொற்று காலத்திற்கு பிறகு நாட்டின் பொது சுகாதார நிதி அமைப்பு மிகவும் வலுவான மற்றும் நிலையான வளர்ச்சியை அடைந்துள்ளதாக மத்திய அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது.